ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு ஒரு சுப பொருளை அனுப்பி வைத்தேன். நம்பி என்னை தொட்டு உள்ளுக்குள் வந்தாய். இன்பமான செய்திகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை நான் சொல்ல போகிறேன். என்ன சாய் நடக்கப் போகிறது? என்னுடைய வாழ்க்கையில் தான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளாக இருக்கிறதே. இதில் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ கேட்பது நன்றாகவே என் காதுக்கு வந்து சேர்கிறது. நீ அழுவதை பார்த்துதானே உனக்கு நான் அனுப்பியே வைத்தேன். எனக்கு யாருமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருவரும் எனக்கு துன்பத்தை தருகிறார்கள். இன்பத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டது நன்றாகவே என் காதில் விழுந்ததினால்தானே நான் ஓடோடி வந்தேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீ என்னை பற்றி எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் நான் உன்னை பற்றி சரியாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு ஆசையை உண்மையான அன்பு கொடுக்க யாருமே இல்லையே என்றுதான். உனக்கு உண்மையான அன்பு கொடுக்க யாருமே இல்லை என்றால் ஏன் என்னை நீ நினைக்கிறாய்? என்னை எதற்காக வணங்குகிறாய்? நான் உனக்கு எப்படி இருக்க சொல்லியிருக்கிறேன்? உனக்கு நண்பனாகவும் ஒரு அப்பாவாகவும் அம்மாவாகவும் நான் இருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் நின்று உனக்கு என்னென்ன விஷயங்களை செய்து கொடுப்பார்களோ அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு முதன்மையாக நின்று செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் துணையை சரி செய்து தருகிறேன். கல்யாணம் ஆகவில்லை என்றால் கல்யாணத்தை நடத்தி தருகிறேன். இது போன்ற எல்லா விஷயங்களையும் நானே செய்து தருகிறேன் என்று சொல்லும் பொழுது நீ அதை தட்டி விடலாமா? தட்டி விடுவது நியாயமா? முதலில் அதை சொல் பார்க்கலாம். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எதையும் கண்டு அஞ்சக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசை. நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டும், எது வேண்டாம், என்ன நடக்கும், எல்லாவற்றையும் நான் நன்றாகவே அறிவேன். உனக்கு தேவையானதை உனக்கு தருவேன். தேவையில்லாத விஷயங்களை உனக்கு தரமாட்டேன். அதுதான் நான். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை தருவதற்காக வந்துவிட்டேன். நல்ல துணை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தேவை. நல்ல ஒரு நண்பன் உனக்கு தேவை. இதுபோல உண்மையான இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறார்கள். முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல துணையை தருகிறேன். அந்த துணையானது உனக்கு நண்பனாகவும் இருக்கும், உனக்கு நல்ல பாதுகாவலனாகவும் அதுவே இருக்கும். அதனால் எந்த ஒரு நிலையிலும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே. சீக்கிரமாக உன் துணையை நான் மாற்றி உனக்கு என்னென்னலாம் அந்த துணை செய்ய வேண்டுமோ அனைத்து கடமைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வைக்கிறேன். ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் அவனை நிச்சயமாக நான் சொன்ன விஷயத்தை அவனுக்கு நடத்தி வைத்து அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகவே செய்து கொடுப்பது மட்டும்தான் இந்த சாயுடைய வேலை. இந்த சாய் ஆகிய நான் நிச்சயமாக உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். எந்த ஒரு நிலையிலும் எக்காரணம் கொண்டும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை தவிக்க விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். உனக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தேவையான விஷயங்களையும் வாழ்க்கை துணையிடமிருந்து நல்லபடியான பாதுகாப்பும் நல்லபடியான விஷயங்களையும் நானே தருவேன். எந்த ஒரு நிலையிலும் நீ கலங்கி நிற்க கூடவே கூடாது. நான் உன்னுடைய அப்பா, அம்மா, நண்பன், உறவுகள், தெய்வம் அனைத்துமாகவே நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சக்கூடவே கூடாது. நீ யாருடைய பிடியில் இருக்கிறாய்? என்னுடைய பிடியில். இந்த உலகத்தையே உருவாக்கியவன் நான். என்னுடைய பிடியில் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சக்கூடாது. பொறுத்திருந்தால் அனைத்தும் உனக்கு எல்லாம் நல்லதாக கிடைக்கும். அவசரப்பட்டு நான் செய்யும் விஷயங்களை நீயாக தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். இந்த விஷயம் நடக்கிறதே, அது எதற்காக நடக்கிறது என்பதை யோசிக்காமல் தேவையில்லாமல் நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அமோகமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்காக இருக்கிறது. எப்பொழுதும் என்னாலும்
நான் இருப்பேன் என்று ஞாபகத்தில் வைத்துக்கொள். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை நல்லபடியாக காப்பாற்றுவேன். உனக்கு தேவையான இன்பத்தையும் தேவையான அனைத்து விஷயங்களையும் நானே தருவேன். புரிகிறதா? நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். எல்லா இடத்திலும் நீ என்னை பார்க்கலாம். நிச்சயமாக என்னை நீ பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நான் தருவேன். இதை தரமாட்டேன், அதை தரமாட்டேன் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் எதுவும் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு நான் தருவது இன்பம் மட்டும்தான். இந்த இன்பத்தை நீ எல்லா இடத்திலும் என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். ஏன் தெரியுமா? நீ எனக்கு எப்பொழுதும் அன்பை மட்டும்தான் கொடுத்திருக்கிறாய். எவ்வளவுதான் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளவுதான் வெறுப்பை கொடுத்தாலும், ஆனால் நீ என் மீது அன்பை மட்டுமே தான் கொடுத்திருக்கிறாய். சாய் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாரே என்று நீ நினைத்தது கிடையாது. இதுவும் ஒரு காரணம் இருக்கும் என்று நீ நினைப்பதினால் உனக்கு பிடித்த உறவையும் உனக்கு தேவையான உறவுகளையும் நிச்சயமாகவே நான் வந்து தருவேன். காலம் முழுவதும் சிரித்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கையில் நீ வாழலாம். யாரும் உன்னை எதுவும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கும். நீ எவ்வளவு பெரிய நல்ல பிள்ளை தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ முன்னேற போகிறாய் என்பது தெரியுமா? நல்ல நல்ல விஷயங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள், தெரிந்து கொள். யார் யார் எப்படி என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்பதை அனைத்தையும் புரிந்து கொள். நீயாக எதையும் புரிந்து கொள்ளாமல் மன வருத்தப்படாதே. சந்தோஷமாக இரு. சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியும். நான் தான் உனக்கு சொல்கிறேனே, சந்தோஷமாக இரு தங்கமே, சந்தோஷமாக இரு தங்கமே என்று நீ என் பேச்சை எப்பொழுது கேட்கிறாய்? சந்தோஷமாக இரு என்று சொன்னால் என்னிடம் வருவாய். நான் எப்படி சந்தோஷமாக இருப்பது? எனக்கு தான் இத்தனை பிரச்சனை இருக்கிறது என்று. பிரச்சனைகளை என்னிடம் விட்டு விட்டாயானால் அதை சரி செய்வது என்னுடைய கடமை. அதை விட்டுவிட்டு என்னவோ நீதான் அனைத்து விஷயத்தையும் பார்த்து கொள்வது போல நீயே நினைத்து கவலைப்படுவது முற்றிலும் தவறானது. சரியான விஷயத்தை செய். நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். நீ உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இரு. நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக நான் செய்ய வேண்டிய அனைத்து சுப காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவேன். நம்பிக்கை தான் தங்கமே தேவை. நம்பிக்கை இருந்தால் உன்னால் ஒரு மலையை தூக்க முடியாது என்றால் தூக்கலாம். அந்த அளவுக்கான விஷயங்களை நீ செய்யலாம். அதனால் நம்பிக்கை இருந்தால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சுலபமாக உனக்கு செய்ய முடியும். வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றமும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்று போல உன் வாழ்க்கை என்றும் கஷ்டத்தில் இருக்கும் என்று நினைக்காது. நிச்சயமாக உனக்கு பிடித்த உறவையும் நீ ஆசைப்படும் உறவையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் சேர்ப்பேன். கனவுகள் என்றும் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து கலைந்து போகாது. நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக மிக பெரிய அளவில் மாறும். நீ இன்று நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக உன்னுடைய கண்ணுக்கு நேராக அனைத்து விஷயங்களும் நடக்கும். புரிகிறதா? இன்று நீ மனதால் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த அனைத்து விஷயங்களும் உன் கண்ணுக்கு நேராக நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சுபமான விஷயங்களையும் நான் நடத்தி உன்னை நான் வாழ வைப்பேன். எந்த விஷயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் நீ ஜெயிப்பாய். எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாமே இனி நடக்கத்தான் ஆரம்பிக்கும். கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார். சந்தோஷமாக இருந்தால் எல்லாவற்றையும் தாராளமாக பெறலாம். எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கு அனைத்து அருளையும் புரிவேன். ஓம் சாய்ராம்.